அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்றைய அரசியல் சூழலில் ஒரு வார்த்தை மிக பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணவ படுகொலைகளுக்கு சிறப்பு சட்டம், அதை தடுக்கிறதுக்கு தடுப்பு சட்டம் ஒன்று ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி தலித்திய செயல்பாட்டாளர்கள் எல்லாம் அரசிடமும் கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்கான ஆணையம் ஒன்று கடந்த திமுக ஆட்சியில முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாக்ஸா அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை ஒன்று அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த குழுவை சந்தித்து சமீபத்தில் தலித்திய செயல்பாட்டாளர் அப்படின்னு அறியக்கூடிய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் போயிட்டு இந்த மாதிரி ஆணவ கொலைகளால் பாதிப்படைந்த குடும்பத்தினர் சந்திச்சு அவங்களோட சேர்ந்து போய் மனு கொடுத்தாரு. அப்பயே நம்மளுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுச்சு. அதாவது அவங்க அந்த போய் உட்காந்து கொடுத்தாங்களா, அதுல ஒரு 2-3 பேர் இல்லை. அதாவது தருமபுரியில ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததற்காக அந்த பட்டியல் சமூகம், குறிப்பா பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் குத்தி கொள்றாங்க ஹோட்டல்ல புகுந்து. அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க யாரும் வரல, நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப சமீபத்துல கோவில்பட்டியில சஞ்சய் அவருடைய ஃபேமிலிலாம் அதுல கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு அவர் குறிப்பா பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ளே நடந்த ஆணவ கொலைகளுடைய ஃபேமிலியே யாருக்கும் கூடாது. அவர் குறிப்பா பட்டியல் சமூகத்துக்குள்ளே நடந்த ஆணவ கொலைகளுடைய குடும்பத்தார் அவர் கூட்டியாரல. பட்டியல் மற்றும் பட்டியல் சமூகம் அல்லாத சமூகத்துக்கு நடந்த ஆணவ கொலைகளை சேர்ந்த ஃபேமிலி மட்டும் தான் கூட்டி அங்க பேசினாங்க. அப்ப அதுலயே ஒரு தில்லங்கடி வேலை புரியுது, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சூதுவாதி இருக்கு அப்படின்னு. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலையினுடைய சிறப்பு சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை சேர்ந்த கருணாஸ் அவர்கள் இதே KN பாஷா அவர்களுடைய அந்த குழுவை சந்திச்சு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. இப்ப அவர் கொடுத்த ஒரு வாரம் இருக்கும். இப்ப நேற்று பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியை சேர்ந்த PMT அண்ணன் இசைக்கராஜா தேவர் அவர்கள் அவங்களும் போயிட்டு அந்த ஆணைய தலைவர் KN பாஷா அவர்களை சந்திச்சு மனு கொடுத்து அதற்கான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இதை தடை செய்யணும், எதுக்காக சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வச்சு அப்படின்ற அந்த கருத்துக்களை முன் வச்சு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இப்ப இது போய்கிட்டு இருக்க, ஒரு பக்கத்து ஆணவ படுகொலை சட்டத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும், ஒரு பக்கத்து ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இசைக்கராஜாவோ அல்ல மற்ற இங்க பிற்படுத்த சமுதாயம் சேர்ந்த உறவுகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ ஒருதலை காதல், அதாவது நாடக காதல் அப்படின்னு சொல்லலாம். இங்கு பாத்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை நடந்த கொலைகளை காட்டிலும் ஒருதலை காதலால் பெண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், நீங்க சுவாதி முதற்கொண்டு திலவதி முதற்கொண்டு இப்படி எத்தனையோ பேர்த்த எடுத்துக்கலாம். காதலிக்க மறுத்ததால கழுத்த இருக்கிறதோ, குத்திய கொள்றதோ, அல்லது ஆசிட் வீசுறதோ, அல்லது அந்த பொண்ணை நடைபெணம் ஆக்குறதோ அப்படின்ற செயல்கள் பயங்கரமா நடந்திருக்கு. சரிங்களா? அதற்கெல்லாம் ஏன் இவங்க ஒரு சட்டம் ஏற்ற சொல்லி இந்த தலித்தியவாதிகள் கேட்கல அப்படின்னு சொல்லி தலித் சமூகம் அல்லாத மக்கள் கேட்கறாங்க. அப்ப நீங்க ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏத்துனீங்கன்னா ஒருதலை நாடக காதல் தடுப்பு சட்டத்துக்கு ஒரு சட்டத்தை ஏத்துங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இங்க வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் கேட்கிறாங்கல்ல, அதற்கு பின்னாடி உண்மையிலே இவர்களுக்கு அந்த காதலர்கள் மீது அக்கறையா அல்லது அரசியலா அப்படின்னு பார்க்க முடியாது. கேட்கணும் அல்லது அந்த ஒரு உயிர் மீது அக்கறை அப்படின்னா, இங்கு சாராயத்தால போதை பழக்கத்தால எவ்வளவு உயிர்கள் போகுது, அதற்கெல்லாம் இந்த செயல்பட்டாளர்கள் எவ்வளவுக்கு முன்னெடுக்கிறாங்க. ஏன் அதுக்கெல்லாம் ஒரு இதே மாதிரி ஒரு முன்னெடுப்பு அவங்க எடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இவங்க பாஷையில சொல்றாங்க, இந்த ஒருதலை காதலுக்கு பாதிக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு ஏன் நீங்க எந்த ஒரு முன்னேற்றம் நீங்க எடுக்க மாட்டீங்க? அப்ப இவர்களுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக ஒரு நீண்ட கால சதி இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், ST வழக்கு, SC/ST வழக்கு அல்லது BCR வழக்கு. இந்த வழக்கு இப்ப எல்லாருமே இதெல்லாம் நிறைய சமூகங்கள் பாதிக்கப்படுகின்றன. உண்மையிலேயே அந்த சட்டம் கொண்டு வரும்போது அந்த சமூகத்தால் இன்று பாதிப்படக்கூடிய மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல அந்த சட்டம் கொண்டு வரட்டும், அந்த சமூக மக்களை துன்புறுத்துறாங்க, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூகம் எல்லா மக்களும் நினைச்சாங்க. அதனால அதை வரவேற்றாங்க, யாரும் எதிர்ப்பு காட்டல. இப்ப ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சட்டம் எவ்வளவு ஒரு கொடுமையானது. ஏன்னா இன்றைய இந்தியாவுல மிகப்பெரிய அளவில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கிறது, போலியா வழக்கு தொடுக்கிறது, மிரட்டுறது மற்றவங்களை. அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி இதற்கு பின்புலமா செயல்பட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்றது, மாமல் கேட்டு பண்றது, இடத்த ஆக்கிரமிப்பு பண்றது, பெண்கள் மூலம் கட்டாட்சி பண்றது, நாடக காதலை ஊக்குவிக்கிறது, இது போன்ற செயல்கள்லாம் செய்யறாங்க. இப்ப அப்படி பேசக்கூடிய கட்சிகள் தான் இதற்கு ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் கேட்கும் சொல்லும் போது எங்கிட்ட ஒரு பக்கத்து இடிக்குதே. ஏன்னா அவர்கள் தான் கட்டி அனுப்போம், அந்த பொண்ணை கட்டி அனுப்போம், முத்தம் கொடுப்போம், இந்த பொண்ணை முத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை தூண்டி விட்டவங்க, எங்களுக்கு சரக்கு மிடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினவங்க அப்படின்னு ஒரு பக்கத்து பேசினாங்கல்ல, அவர்கள் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளும் போது அப்ப ஏதோ சம்திங் இருக்குதா? அப்ப அவங்க என்ன சொல்ல வாராங்க, நாங்க
எங்க லவ் பண்ணதுக்கு இடைஞ்சலா இருக்கு, அப்ப அதனால அந்த சட்டத்தை ஏத்துக்கணும்னு சொல்ல வராங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க அவங்க கேட்கக்கூடிய சாராம்சம் அப்படிதான். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர்கள் அதாவது ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் ஏத்தணும்னு கேட்கறவங்க காதலர்களுக்காண்டி பேசுறாங்களாம். இந்த ஆணவ சட்டத்தை ஏத்தக்கூடாது அப்படின்னு பேசுறவங்க பெற்றோர்களுக்காண்டி பேசுறாங்க. இங்க நான் பெற்றோர் இவங்க தரப்பு என்ன நியாயத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏங்க 18 வருஷம் அந்த பிள்ளைய பால் ஊட்டி சீர் ஊட்டி பெண்ணது மூன்றது கழுவி நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து வளர்த்து அந்த தாய் தந்தையருக்கு அந்த பெண்ணை கட்டி கொடுக்க உரிமை இல்லையா? அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. குறைந்தபட்சம் அவங்க விரும்புறாங்க, அந்த விருப்பத்துல அவங்க பெற்றோருடைய அனுமதியாச்சும் கேளுங்க. 18 வயது ஏற்கனவே இங்க சட்டம் எப்படி இருக்குன்னா, 18 வயது ஆன உடனேயே அந்த பெண்ணிற்கும் அந்த பெற்றோருக்கும், அது பெண்ணோ பையனோ, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்து பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிரிக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அப்ப பெற்றோர்களுக்கு இங்க சட்ட பாதுகாப்பு என்ன இருக்கு? அவரு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளுக்காண்டி அவங்க நல்லது கெட்டத அவங்களுடைய இன்ப துன்பங்களை துறந்து அவங்களுடைய மகிழ்ச்சிகளை தொலைத்து அவளை கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி மம்பட்டியா தேஞ்சு கஷ்டப்பட்ட பெற்றோர்களுக்கு எந்த மதிப்புமே இல்லை. குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன், இப்ப பெண்களுடைய வயதை 21 மாற்ற வேண்டும். இந்த 18 வயது என்பது சரியான பக்குவம் அல்ல, சரிங்களா? குழந்தைகளுக்கு ஒரு 21 வயதாக ஆகணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பதிவு திருமணங்களை ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தாய் தந்தையினுடைய யாரோ ஒரு இருவரில் யாரோ ஒருவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே அந்த திருமணங்கள் செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்கணும். இந்த சட்டம் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பெற்றோர்களுக்கு இதுல முக்கிய பங்கு இருக்கணும். அதாவதுங்க, நீங்க விரும்புங்க, பெற்றோர்களை சம்மதிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மன தெம்பு இருந்தா, திராணி இருந்தா இது பண்ணுங்க. பெற்றோர்களுக்கு தெரியும் அவங்க. ஏன்னா நீங்க இந்த உலகத்துல மிக சிறந்த அன்பு கொண்டவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான். இன்னைக்கெல்லாம் இந்த வழக்கறிஞர் சுமதின்றவங்க பேசுறாங்க, பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க ஒரு வழக்கறிஞர். அவங்க என்ன சொல்றாங்க, கோர்ட்ல வந்து நிக்கிறதுல 180% பேர் என்னன்னா பூரா காதல் திருமணம் பண்ணவங்க, பெற்றோர் எழுத்து கல்யாணம் பண்ணவங்க. ஒரு 4 மாசத்துல, ஒரு வருஷத்துல, 1.5 வருஷத்துல வந்து வாழ்க்கையை கசந்து போச்சு, எங்களுக்கு வந்து டிவைஸ் வாங்கி கொடுத்து நிக்கிறாங்க. ஆனா பெற்றோர்களால் பார்த்து வைத்த திருமணத்திலையும் விவாதம் நடக்குது. ஆனா அதுல கம்மியா இருக்குது. அங்க பெற்றோருடைய சப்போர்ட்டோ மற்ற உறவினோட சப்போர்ட்டோ ஏதோ பேசி கீசி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அரவணைப்பு இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு, பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கு அவங்களுக்கு பிற்காலத்துல. ஆனா இப்படி அந்த வீட்டை விட்டு போறது, தனியா போறதுல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட்டி போயிட்டு நிறைய எனக்கு தெரிஞ்சுட்டு நிறைய நடந்திருக்கு. 6 மாசத்துல, 1 வருஷத்துல விட்டுட்டு போயிடுறது. அப்புறம் அந்த குடும்பத்தை யார் பாக்குறது? ஒண்ணு இந்த நான் என்ன சொல்றேன், இப்ப அந்த குழந்தைகளுக்கு இங்க ஒண்ணும் இந்த புனிதமான காதெல்லாம் அந்த காலத்துல போச்சு. இந்த இப்போ கூட சமயத்துல பாட்டு வந்துச்சுல, இங்க உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்தன் வாழ்றேன் ஒருத்தன் சாகுறேன் அப்படின்னு. அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காதலுக்கு போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, எவ்வளவோ இது பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இப்ப ஒரு 10 நாள் பாக்குறேன் லவ்ன்றியா, அப்புறம் 2 நாள் கழிச்சுல என்னாச்சு கேட்டா நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் காதல்ன்றது வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கு. அதனால நீங்க அப்படி புனித காதெல்லாம் இங்க வந்து 100ல ஒரு 5 பேத்துக்கு வரதுன்றதே. இன்னைக்கு காதல்ன்றது இங்க காதல்ன்றது எப்படி காட்டுறாங்க, சினிமால வந்து ஒரு பொண்ணு அழகா இருக்கு, அழகை பார்த்து எங்கடா காதல் வருது, அழகை பார்த்து வர காதலா பார்த்த சொல்ல காதல் வருதுன்னா அது எதை பார்த்து வந்துச்சு, மனசை பார்த்து வந்துச்சா? அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு காதல். இந்த பள்ளிக்கூடத்து காதல் வர, பள்ளிக்கூடத்துல வர்றது காதலா, முதல்ல 13 வயசு காதல், இந்த மாதிரி ஏதோ பல விஷயங்கள் நடந்துகிட்டு வச்சுங்களேன். அப்படியே நீங்க காதல் பண்ணாலும் நம்ம வீட்டுல வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? உடனே இங்க வந்து பாதி கோமாளி எல்லாம் வந்து கேட்பாங்க, அறிவாளிகளே அந்த புள்ள வாழ்க்கை அந்த புள்ளதான் முடிவு பண்ணணும், அந்த பெற்றோர்களுக்கு அதெல்லாம் 18 வருஷத்துனா அந்த அதை வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, இந்த விசிக அலுவலகத்திலயோ அல்லது கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலயோ, எங்க நீங்க திராவிட அந்த தீகா கழகத்துடைய அந்த அமைப்புலயோ வச்சு பண்ணி வைக்கிறீங்களே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாராச்சும் காட்டுறீங்களாடா? அந்த பிள்ளையோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும், வாழ்க்கையெல்லாம் சாதாரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்லுவீங்க, அதை பத்திலாம் காட்டுவாங்க. சும்மா அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காட்டி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய துன்பங்கள், துயரங்கள், எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு சோதனைகள் நடந்ததுன்னா அதெல்லாம் சொல்லி முடியாது. அதனாலதான் 1 வருஷத்துல தாக்கு பிடிக்காம திரும்பி இங்க பெற்றோர் வந்துரு. நீ ஒடியாந்துருவ, திரும்பி பெற்றோர் போட்ட அவமானம் திரும்ப வருமா? போனா திரும்ப வர உயிர் மானம், பெற்றோர் போட்ட அசிங்கம். இங்க எல்லாமே சுயமரியாதை திருமணங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா பெற்றோருடைய சுயமரியாதை இழக்கப்படுறதை பத்தி இங்க யாரும் பேசுறாங்க. நாங்க மீண்டும் சொல்றோம், நம்ம காதலுக்கு இப்ப நான் பேசுறது வந்து இளைஞர்களுக்கு வெறுப்பா இருக்கும், காதல் பண்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கும். நம்மளும் அப்படித்தான், நாங்களும் இளவரா இருக்கும்போது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. நம்ம அப்பா வரும்போது நம்மதான் அந்த அப்பா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்பா சொல்லும்போது நம்மளுக்கு கடுப்பா இருக்கும், கோபமா இருக்கும். ஆனா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு அப்பா ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த பொறுப்பு வரும்போது நம்மளுக்கு தெரியும், ஆக நம்ம அப்பா சொன்னது சரிதான் அப்படின்னு அவங்க இல்லாத சமயத்துல நம்ம உணர்வோம். அதே மாதிரி இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு கோபமா இருக்கும். ஆனா
நீங்க உங்கள் தாய் தந்தருடைய ஒரு ஆசீர்வாதத்தோட தாய் தந்தருடைய ஒரு அனுமதியோட நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படி அவ்வளவுதான் சொல்லுவோம். நீங்க காதல் பண்ணுங்க, அதை பத்திலாம் இங்க யாரும் சொல்லல. காதலுக்கு எதிரி இல்லை, காதல் புனிதமானது. ஆனா இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய இப்பெல்லாம் நினைக்கலாம் பார்த்தா ஒரு பெற்றோர் காலில் விழுந்து கதறாங்க, பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு. அவங்களோட தன்மான சுயமரியாதை போகுது பாத்தீங்களா. நான் என்ன சொல்றேன், பெற்றோருக்கு இன்னொன்னு சொல்றேன். இந்த மாதிரி பெண்கள் நீங்க வளர்த்த பிள்ளைகள் ஒண்ணு நம்ம இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த மயிலாடுதுறை விஷயத்துல கூட மயிலாடுதுறையோ அல்லது இந்த நிலையில் நடந்த கலங்கோல என்ன சொல்றாங்க, எல்லாம் தலித்தை செயல்பாட்டாளர்கள் மற்றும் சில இந்த ஊக்குவிக்கக்கூடிய உறவுகள் தோழர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உன் பிள்ளைய ஒழுங்கா வளருண்டா, டேஸ் மயங்களான்னு ஒருத்தர் விடுதலை சிறையில் செஞ்ச ஒருத்தர் எழுதுறா, டே டேஸ் மயங்களா உங்க பிள்ளையில ஒழுங்கா வளருங்கடா. அது கூட உங்களுக்கு தெரியாம இவங்க பிள்ளைய நம்ம ஒழுங்கா வளர்த்தோம்னா என்ன இப்படி பெண்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, பெண்கள் சுதந்திரம் கொடுத்து ஏதாச்சும் நடந்துச்சா நீங்க என்னடா பிள்ளை வளர்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்பேன். அது எங்கிட்டு போனாலும் பெற்றோருக்கு தான் இடி வருங்க. உரலுக்கு ஒரு பக்கடி மாதிரி, மத்தளத்துக்கு 2 பக்கடி மாதிரி பெற்றோருக்கு தான் பிரச்சனை வருது. இப்படி ஒண்ணு இருக்கு. முடிஞ்சா நம்ம நல்லது கடவுள் சொல்லி பிள்ளைகளுக்கு, அப்பா எங்களை பிற்காலத்துல எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடு, எங்க ஜீவனை போய்க்கிறாத அப்படி ஏதோ நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து நல்ல ஒரு கொள்கை கோட்பாடுகளை சின்ன வயசுல இருந்து விதைச்சிருங்க. நல்ல கோட்பாடுகள் கொள்கைகளை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குறிக்கோளை அந்த மனசுக்குள்ள விதைச்சிருக்கோம்னா மைண்டு பூரா அதை நோக்கியுமா இருக்க தவிர வேற எங்க இதாகாது, சிதறாது. அது மாதிரி சேரக்கூடிய தோழிகள் தோழன்கள் நல்லவர்களான்னு பாருங்க. ஒருவேளை அதுக்கு மீறி உங்க பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு உங்களை மீறி போறாங்க, திருமணம் பண்ணிக்கிறான்னா விட்டுருங்க. எங்கேயோ போய் நல்லா இருந்தா அப்படின்னு விட்டுருங்க. அவர்கள் உயிரெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமை இல்லை. எங்கேயோ போய் நல்லா தான் விட்டுருங்க. உனக்கு எனக்கு எந்த தொடர்புனாதான் நீங்களும் இருங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பிற்காலத்துல உங்களுக்கு மனசு இறங்கி வந்தாவோ எது வந்தாவோ நீங்க பாத்துக்கிறங்க, சரிங்களா. இந்த மாதிரி சில விஷயங்கள் அதை போயிட்டு நீங்க அங்க என்ன செய்வீங்க, ஊரா ஒரு பொண்ணு போகுது, நீங்க அங்க போய் போல்டர்ஸ்ல அழுது ரோட்ல அழுத சொல்லி அது மீடியா அப்புறம் பார்த்து அது ஊருக்கே உங்க உங்க குடும்பத்தோட லட்சணம் வெளியிலே தெரியுது. போனா போயிடுவோம், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அது அந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சுட்டு அங்கனே போயிருக்கும், சரிங்களா. இதுதான் இந்த ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம், ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம், நாடக கதை தடுப்பு சட்டம். அப்படி ஏன் வேணா இது ரெண்டுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இங்க வந்து இங்க வந்து எவ்வளவோ உசுறு போகுது, அதுக்கெல்லாம் எவனுங்க பொங்க மாட்டேன். அந்த ஆணவ கொலை அது வந்து இந்த ஆணவ கொலை இப்ப இந்த மயிலாடுதுறை நடந்துச்சுன்னு சொல்றாங்களே, இப்ப இங்க இதை வந்து நம்ம எதுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறோம்னா, இங்க தமிழ்நாட்டுல உண்மையிலே சட்டங்கள் சரியா கையாளப்படுதா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இங்கு போக்சோ வழக்கு எவ்வளவு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, நிறைய பேர் மேல தவறா பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், இதுவும் வந்து பிசிஆர் வழக்கு வந்து எஸ்சி வழக்கு வந்து ரொம்ப கொடுமை. ஜாதி சொல்லி பேசலாம் தேவையில்லை. ஆடு மேய்து மாடு வருது, உள்ள தண்ணி வந்துச்சு, ரோட்ல போகும்போது என்னை முறைச்சு பார்த்தேன். இப்படி இந்த நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ அவர் தலைவர் மேல செவத்து மேல அவர் ஒட்டி இந்த தலைவரோட எழுத்து மேல சுவரை ஒட்டிட்டாங்களாம். அதுக்கு பிசிஆர் வழக்கு கொடுத்துருக்காங்க. அது ஜூன் 30 முடிஞ்சு வச்சு அந்த நிகழ்வு நேற்று ஒட்டிருக்காங்க, 10 நாள் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் போஸ்ட் வேற சமூகத்தினர் ஒட்டிருக்காங்க. உடனே பிசிஆர் வழக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நேற்று போராட்டம் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்படி எந்தெந்த வகையில மற்ற சமுதாய மக்களை மிரட்ட முடியுமோ, மாமூல் கடையில போய் மாமூல் கடை கொடுக்கான உங்களை பிசிஆர் போடுவேன், உன் இடத்த எழுதி இல்லை மாமூல் இடத்த எழுதி கொடுக்குறியா இல்லையா நான் போட்டுருவேன், இல்ல பெண்களை வச்சுக்காரு அப்படி இப்படி பல வகையில் இந்த பிசிஆர் வழக்கு பயன்படுத்தப்படுது. எஸ்சி எஸ்டி வழக்கு தவறா பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இந்த பெண்கள் வரதட்சணை கொடுமை அது தவறா பயன்படுது. இப்படி சட்டங்கள் நிறைய தவறா பயன்படுத்தப்படுறதுனால இந்த இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டமும் சில அரசியல் கட்சிகளால் சில அரசியல் புரோக்கர்களால் வந்து தவறா பயன்படுத்தி பணம் பறிப்பதற்காக, மற்றவர்களை மிரட்டுவதற்காக, மற்றவர்களை அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்றதுதான் இந்த நாடக கதை தடுப்பு சட்டத்தை கேட்கறவுடைய எண்ணமா இருக்கு. என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.